எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிகில் நாராயணன். நீங்கள் என்னை பார்க்கிறது ஃபிசிக்ஸ் வாத்தியில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபிசிக்ஸ் வாத்தி கண்டக்ட் பண்ணுற ஃபவுண்டேஷன்ஸ் ப்ரோக்ராமை பற்றி தான். ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 8, கிளாஸ் 9 அண்ட் கிளாஸ் 10. இந்த 3 கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கல்வி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி கூடி ஃபிசிக்ஸ் வாத்தியோட இன்னொரு வீடியோவுக்கு எல்லாருக்கும் சுஸ்வாகத்தா. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் மைண்டில், நம்ம கரியரை பற்றி. நமக்கு நிறைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு சில பேருக்கு என்ஜினியரிங்கு போகணுன்னு இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு மெடிக்கலுக்கு போகணுன்னு இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு சிவில் சர்வீஸ் போகணும், நிறைய கனவுகள் இருக்கலாம். இதில் நீங்கள் இன்ஜினியரிங் போகணுன்னா நீங்கள் எப்போவுமே இந்தியாவில் இருக்கிற ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் தான் படிக்கணும். ஐஐடிஸ், என்ஐடிஸ், IITs அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸில். அதே மாதிரி நீங்கள் மெடிக்கல் போகணுன்னா நீங்கள் எப்போவுமே ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸான எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி இல்லைனா சிஎம்சி இந்த மாதிரி ஐடியா வச்சு தான் நீங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணணும். ஸோ இதிலெல்லாம் அட்மிஷன் கிடைக்கணும்னா நீங்கள் எப்போவுமே 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்கிறது நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அட்டன் பண்ணணும். அது சத்தியம்தான். ஆனால் என்னென்னா நம்ம இதோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்போ ஆரம்பிக்கணும் இருக்கிறதா ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நமக்கு 9th படி 8th 9th 10th இப்போது நமக்கு 2 சிலபஸ் தான் நம்ம ஊரில் மெயினாக இருக்குது. ஒன்று சிபிஎஸ்சி, இன்னொன்று கல்வி சிலபஸ். இதில் கல்வி சிலபஸ் பார்த்தீங்கனாலே நமக்கு 8th 9th 10th கண்டினியூஸாக இருக்கும். சேம் டாபிக்ஸ் தான் சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லையும் கிட்டத்தட்ட சேமான டாபிக்ஸ் தான் வரும். ஏன்னா அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதோட கண்டினியூஷன் தான் சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் நம்ம ஆக்சுவலி 11th 12th படிப்பாங்க. ஸோ 8th 12th வரைக்கும் கிட்டத்தட்ட சேம் சிலபஸ், ஆனால் ஸ்லோலி வி வில் இன்க்ரீஸ் த லெவல், அப்படி தான் வரும். ஸோ அந்த மாதிரி அது ஆக்சுவலி சிபிஎஸ்சி அண்ட் கல்வி இது ரெண்டுக்குமே சேம் கான்செப்ட் அப்ளிகபிள் தான். ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம எப்போவுமே ஹை ஸ்கூல் லெவலேருந்தே நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும்னா, சரி இவ்வளோ சீக்கிரமாக நான் இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும்ல, இட் வில் பி ஸோ டிஃபிகல்ட்டுங்கிற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு வரும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட் ஒன்லி அபவுட் 4 or 5 hours per week. ஒரு வாரத்தில் 4 to 5 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னா யூ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் வெரி வெல். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி டிஸ்கஸ் இஸ் ரிகார்டிங் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ அட்டன் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் ஏன் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும்னு இருக்கிறதோட டீட்டெயில்ஸ் தான் நான் இது வரைக்கும் சொன்னோம். அடுத்தது நான் ஆஃப்கோர்ஸ் ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் யாருங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். மை நேம் இஸ் நிகில் நாராயணன். As you can see, I am an alumni of PSG Tech and IIT Madras. I am a postgraduate engineer and I have been working as a teacher for IIT and JEE and NEET ரெண்டுத்துக்குமே நான் போன 15 வருஷமாக I have been teaching students in various institutions across the country. இந்த ஊரில் லைக் இந்தியாவில் நிறைய இடத்துல கிளாஸ் எடுத்துட்டாங்க. ஸோ நான் இது வரைக்கும் எடுத்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா I have trained so many students and many of them have got their admissions into IITs, NITs, AIMS, IIITs, so numerous colleges. MMC இருக்குது, ஸ்டான்லி இருக்குது, CMC வெள்ளூர் இருக்குது. There are so many students who got admissions in these kind of colleges. ஸோ இங்கே ஃபிசிக்ஸ் வாத்தி என்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நான் ஆரம்பிக்கும் போது என்னோட மெயின் ஐடியா என்னென்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்சுவலி நிறைய பேர்த்துக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னா, இந்த JEE NEET ப்ரிப்பரேஷன்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் வருதோட ரீசனே தே ஆர் நாட் ஸ்டார்டிங் அட் த ஃபவுண்டேஷன்ஸ் தான். 11th 12th டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்கிறதோட ரீசன் இதுதான். ஸோ ஃபிசிக்ஸ் வாத்தியோட மெயின் பர்பஸ் அதுதான். ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத அவரோட மென்டல் ஹெல்த் எல்லாம் நல்லா நல்லா கவனித்து அவரை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு சுச்சுவேஷனில் இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அதில் தான் அவரை ப்ரிப்பரேஷன் பண்ணணும் என்கிற ஒரு எய்மோட நான் ஆரம்பித்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபிசிக்ஸ் வாத்தி. ஸோ ஐ ரியலி ஹோப் ஐ வில் கெட் சப்போர்ட் ஃப்ரம் யூ. அடுத்தது அஃப்கோர்ஸ் வில் மூவ் ahead and try to understand more of the important work ethics in physics வாத்தி. physics அதோட most important pillars னு சொல்கிறது 2 தான். அதில் ஒன்றுன்னு சொல்கிறது is going to be the one student one mentor principle. இப்போ உங்களுக்கு தெரியுதே, one student one mentor principle. இதில் முதல்ல என்ன தான் இந்த மென்டர்ஷிப்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம ஆன்லைன் மீடியத்தில் தான் கிளாஸ் நடத்துகிறோம் இல்லையா? ஸோ நம்ம ஆன்லைன் மீடியத்தில் கிளாஸ் நடத்தும்போது இப்போ இன்றைக்கி ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்க, ரெக்கார்டட் கிளாஸாக இருக்கலாம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி இருக்கிற ரெக்கார்டட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் 5 மணிக்குள்ள இல்லைன்னா 6 மணிக்குள்ளே பார்க்கணுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மக்கிட்டேருந்து வந்துச்சுன்னா, ஸோ 6 மணிக்குள்ளே இருந்த ஸ்டூடெண்ட் பார்த்துட்டாங்களா இல்லையா? பார்க்கலன்னா ஏன் பார்க்கல? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணாங்களா இல்லையா? நீங்கள் ஏன் அட்டன் பண்ணலை? அப்போ நாளைக்கு நீங்கள் அட்டன் பண்ணுமா? ஸோ நாளைக்கு அட்டன் பண்ணாங்களா? ஸோ டிட் தே ஆக்சுவலி அட்டெண்டட்? ஸோ இந்த ரீசன்ஸ் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் தான். ஸ்டூடெண்ட்டு கிட்ட ஆக்சுவலி அவரை எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் தான் நம்ம மென்டர்னு சொல்கிறது. அதே மாதிரி அவருக்கு இருக்கிற அகாடமிக்
அகடமிக் அண்ட் நான் அகடமிக் பிரச்சனைகள், ஒருவேளை ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறது, இல்லைனா அது ஹேண்டில் பண்ணுறதுக்காக இவர் ஹெல்ப் பண்ண போகிறது தான் இந்த மென்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து அவருக்கு ஏதாவது அகாடமிக் டவுட் இருக்குன்னா அது மென்டர் மூலமாக அவர் டீச்சர்கிட்ட பேசி they will be able to clear their doubts. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவர் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் கோயிங் த்ரூ அ லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டைம்ஸ். கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிற விஷயமே தான், அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. யூ வில் ஹாவ் டு டேக் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அந்த எஃபர்ட் எடுக்கும்போது அஃப்கோர்ஸ் அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், அவரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் டீட்டியோரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவருக்கு முக்கியம். அந்த சப்போர்ட் இருந்தால் தான் they will be able to be very confident in their அவருக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக முன்னாடி போக முடியும். அவரோட மென்டல் ஹெல்த் எல்லாம் ஹிட் ஆகாத அந்த கான்ஃபிடென்ட்டோட அவர் முன்னாடி போகணுன்னா இஸ் கோயிங் டு பி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மென்டர். ஸோ அந்த மென்டரிங் சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் ஃபிசிக்ஸ் வாத்தி. அதுதான் எனக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப 100% ஐ வில் பி able to say that you will be getting a strong mentorship from physics வாத்தி. ஸோ அதுதான் எங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பில்லர். இன்னொரு பில்லர் நம்ம என்ன சொல்லலாம்னா that is going to be the doubt clearance. 24/7 doubt clearance போர்ட்டில் இருப்பாங்க. ஸோ 24/7 doubt clearance போர்ட்டில் நைட் ஒரு 1 மணி 2 மணி டைம்லலாம் நமக்கு கஷ்டம் தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஸ்பீடில் உங்களுக்கு என்ன டவுட் போட்டாலும் அந்த டவுட் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த டவுட் கிளியர் ஆகிடும். ஸோ that is how the system is going to be. So these are the two pillars on which physics வாத்தி is standing. அந்த 2 pillars தான் எனக்கு உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் வி வில் கோ இன் டு த டீச்சிங் மெத்தடாலஜி. வாட் இஸ் கோயிங் டு பி த டீச்சிங் மெத்தடாலஜி அட் ஃபிசிக்ஸ் வாத்தி? ஸோ டீச்சிங் மெத்தடாலஜி இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் வி வில் பி இன்ட்ரடியூசிங் யூ பை ரெக்கார்டடான கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். தட் மீன்ஸ் தட் இப்போ எனக்கு ஃபோர்ஸ் என்கிற ஒரு டாபிக் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இல்லைனா ரியல் நம்பர்ஸ் என்கிற டாபிக் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா வி வில் பி ஆக்சுவலி கிவிங் யூ எ ஸ்மால் ரெக்கார்டட் கிளாஸ். இட் இஸ் கோயிங் டு பி நாட் லாங், ரொம்ப லெங்க்தியாக எல்லா கான்செப்ட் இலாபரேட் பண்ணுற ஒரு கிளாஸ் இல்லை. ஆனால் அதை பற்றி பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ரெக்கார்டட் கிளாஸ் கொடுக்கும். அந்த ரெக்கார்டட் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் எ பேசிக் ஐடியா. அதுக்கு ப்ரீ ரிக்விசிட்ஸ் வரும். எல்லா சாப்டரும் உங்களுக்கு படிக்கணும்னா ஒரு சில ப்ரீ ரிக்விசிட்ஸ் இருப்பாங்க. அந்த ப்ரீ ரிக்விசிட்ஸ் தான் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் வரும். அந்த பேசிஸில் யூ வில் ஹேவ் எ பேசிக் லெவல் எக்ஸாம். இன்னைக்கு இப்போ அசியூம் தட் டுடே இஸ் எ மண்டே. ஸோ மண்டே யூ ஹேவ் எ ரெக்கார்டட் கிளாஸ். ஸோ யூ வில் வாட்ச் தட் ரெக்கார்டட் கிளாஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட உங்களுக்கு ஒரு ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். இல்லைனா ஒரு 45 minutes இருக்கலாம், இல்லைனா 30 minutes இருக்கலாம். யூ cannot say the duration, it might be in between like that. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் யூ வில் ஹேவ் எ பேசிக் லெவல் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த பேசிக் லெவல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி. ஸோ அன்றைக்கி அந்த எக்ஸாம் கூட நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த 1 hour இல்லைனா ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் யூ வில் ஹேவ் டு அட்டன் த பேசிக் லெவல் எக்ஸாம். அதில் ரொம்ப பேசிக்காக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்னே சொல்ல முடியாது. நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம். யாருக்கு? உங்களுக்கு செக் பண்ணுறது, எங்களுக்கு செக் பண்ணுறது இல்லை. உங்களை டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அட்டன் பண்ண கிளாஸில் எனக்கு ஏதாவது எல்லாம் புரிஞ்சுட்டாங்களா இல்லையாங்கிறது செக் பண்ணலாம். புரியலைன்னா நீங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஐடியா, ஓகே இந்த கான்செப்ட் எனக்கு புரியல, இந்த கான்செப்ட் எனக்கு புரியல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த பர்பஸ் ஆஃப் திஸ் பேசிக் லெவல் எக்ஸாம். இந்த பேசிக் லெவல் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வரும். என்ன தான் வரும்? யூ வில் ஹேவ் லைவ் கிளாஸஸ். இந்த லைவ் கிளாஸஸில் நம்ம இந்த பேசிக்கில் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரெக்கார்டட் கிளாஸில் சொன்னதும் இந்த பேசிக் லெவல் எக்ஸாமில் உள்ளதும் எல்லாமே சேர்ந்து வில் பி கண்டக்டிங் தரோ லைவ் கிளாஸ். அது பக்காவாக இருக்கும், ப்ராப்பரான லைவ் கிளாஸாக இருக்கும். இது வரைக்கும் ஆக்சுவலி வந்து ப்ராப்பர்னு இல்லை, இட் இஸ் கோயிங் டு பி ஆஃப் எ லெவல், ஒரு பிகினர் லெவல்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் த லைவ் கிளாஸஸ் வாட் வி வில் பி கிவிங் யூ இஸ் வில் பி கிவிங் யூ எ செட் ஆஃப் ஒர்க் ஷீட்ஸ். நம்ம என்ன கொடுப்பாங்க? ஒர்க் ஷீட்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் ஷீட்டும் அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுறது தான் உங்களோட ஆஃப்டர் த லைவ் கிளாஸஸ் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் தீஸ் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து யூ வில் பி ஹேவிங் 3 levels. 3 லெவலில் தான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பிகினர் லெவல், செகண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி இன்டர்மீடியட் லெவல், அண்ட் தேர்ட் இஸ் கோயிங் டு பி த அட்வான்ஸ்டு லெவல். 3 லெவலில் தான் இருக்கும். இதில் பிகினர் லெவல்னு சொல்கிறது இஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தட் இஸ் டாட் அட் ஸ்கூல் எடுக்கிறது தான் பிகினர் லெவலில் வரும். அதனால நீங்கள் வேறு செப்பரேட்டாக ஒரு டியூஷன் போகிற அவசியமே உங்களுக்கு வரமாட்டேன். ஏன்னா நம்ம பிகினர் லெவல் நம்மகிட்ட இருக்குல்ல. ஸோ அந்த பிகினர் லெவல் இஸ் கோயிங் டு பி சேம். இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எவ்ரி ஒன் வில் ஹேவ் குட் டீச்சர்ஸ் அட் ஸ்கூல் இல்லையா? உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் நல்லா அட்டன் பண்ணுற அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிகினர் லெவலெல்லாம் நீங்கள் ஒரு 5 minutesலேயே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்மீடியட்டுக்கு போகலாம். இன்டர்மீடியட்டில் ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் ஆல்சோ பி வெரி ஈஸிலி சால்வபிள் ஃபார் யூ. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடிய பாசிபிள் கொஸ்டின்ஸ் தான் இன்டர்மீடியட்டில் கூட இருக்கும். ஆனால் இன்டர்மீடியட்டில் ஒரு லாஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் அட்வான்ஸ்டும் வந்து இட் வில் பி a little bit difficult. அதுக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப் தான் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ ஒரு பிகினர் ப்ளஸ் 50% ஆஃப் இன்டர்மீடியட் கேன் பி சால்வ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் யூ லேர்ன் அட் ஸ்கூல், அண்ட் த மீதி 50%
20% and advanced will be we will be able to help you. கிளியராக இருக்கா? ஸோ தட் மீன்ஸ் அதனால் நம்ம ஏன் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டியூஷன் போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் போயிடும். கிளியராக இருக்கா? தெளிவாக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ ஒன்ஸ் இட் இஸ் கிளியர், நவ் வி ஷல் மூவ் ஆன் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் தட் வில் ஹேவ். இந்த உங்களுக்கு கொடுத்த இந்த ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா? ஸோ ஒர்க் ஷீட்னு நான் சொல்கிறது ஒரு வேளை நாம் சைடுக்கு போயிருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு திஸ் சைடில். எஸ், நான் மூவ் ஆன் டு திஸ் சைட். ஸோ இந்த ஒர்க் ஷீட் அண்ட் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டோம். இதில் நீங்கள் இந்த 3 லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரதான் செய்யும் இல்லையா? ஸோ அதுக்குன்னு எவ்ரி வீக் யூ வில் ஹேவ் அ டவுட் கிளியரன்ஸ் செஷன் ஆல்சோ. உங்களுக்குன்னு ஒரு டவுட் கிளியரன்ஸ் செஷன் வரும். அந்த டவுட் கிளியரன்ஸ் செஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் ஆக்சுவலி கிளியர் தோஸ் டவுட்ஸ். ஆஃப்கோர்ஸ் இந்த டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸில் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த 24/7 டவுட் கிளியரன்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டவுட் கிளியரன்ஸ் ஆப்ஷன் மூலமாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு வீக்லேயும் ஒரு வாரத்தில் என்னென்ன டாபிக் எடுத்தாங்களோ அது வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ வீக்லி எக்ஸாம் எல்லா வாரமும் நடக்க மாட்டோம். ஒரு சில டைமில் வந்து டாப்பிக்கை பொறுத்து இட் மைட் பி இன் 2 times, இல்லை 2 வாரத்தில் ஒரு வாட்டி அந்த மாதிரி கூட வரலாம். தட் இஸ் கோயிங் டு பி ஆன் த பேசிஸ் ஆஃப் டாபிக்ஸ் கவர்டு. ஒரு டாபிக் எவ்வளோ கவர் பண்ணேன் அதை பொறுத்து தான் அந்த வீக்லி எக்ஸாம்ஸ் வரும். அதே மாதிரி மந்த்லி எக்ஸாம்ஸ் வரும். எல்லா மந்த்தும் அவருக்கு இது வரைக்கும் எடுத்த அந்த மந்தில் எடுக்கிற டாபிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸாம் வரும். அதுக்கப்புறம் டேர்ம் எக்ஸாம் வரும். டேர்ம் எக்ஸாம்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த டாபிக்ஸ் கவர்டு இன் 3 months or something. 3 மாதத்தில் எடுத்த டாபிக்ஸ் எல்லாம் சேர்ந்து யூ வில் ஹேவ் டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ். அது இல்லாமல் லாஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் எ ஃபைனல் ரிவிஷன் ஃபாலோட் பை ஃபைனல் எக்ஸாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி டிசைன்டு. உங்களோட அகாடமிக் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணது இப்படி. திஸ் இஸ் கோயிங் டு பி த டீச்சிங் மெத்தடாலஜி தட் வில் பி ஃபாலோட். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த ரெக்கார்டட் கிளாஸ் ப்ளஸ் லைவ் கிளாஸோட காம்பினேஷன். இந்த ரெக்கார்டட் ப்ளஸ் லைவ் காம்பினேஷனில் தான் உங்களுக்கு இந்த ஐடியா நல்லா புரிகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். தெளிவாக இருக்கா? கிளியராக இருக்கா எல்லாருக்கும் டீச்சிங் மெத்தடாலஜி? ஸோ once the concept of teaching methodology is clear, let's show you how we will be providing you with classes. எப்படி தான் உங்களுக்கு கிளாஸ் கிடைக்கும்னு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வாத்தியோட எக்ஸ்க்ளூசிவ் லேர்னிங் ஆப் இருக்கும். இந்த லேர்னிங் ஆப் வழியாக தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் வரும். கிளியராக இருக்கா? ஆல்ரைட், ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் வாத்தி. ஃபிசிக்ஸ் வாத்தியும் நம்ம ஒரு டியூஷனும் நம்ம கம்பேர் பண்ணிங்கன்னா என்னென்ன வித்தியாசம் வரும்னா நீங்களே படித்து பார்க்கலாம். இதில் ரஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு அந்த பேசிக் சிலபஸ் அந்த ஃபிசிக்ஸ் வாத்தியிலையும் அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு டியூஷனுக்கு நீங்கள் போனாலும் 2 இடத்துலையுமே போர்டு எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் கண்டிப்பாக அவர் 2 பேருமே நாங்களும் கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு டியூஷன் சென்டர் போயிட்டோன்னா அவரும் கவர் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன கூட அடிஷ்னலாக பண்ணுவாங்க, உங்களுக்கு ஜேஇ நீட், அந்த ஜேஇ எக்ஸாம் ஆனாலும் சரி நீட் எக்ஸாம் ஆனாலும் சரி அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன அடிஷ்னல் கொடுக்கணுமோ அந்த அடிஷ்னல் கண்டென்ட் கூட நாங்கள் கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து ஜெனைய டியூஷன் கிளாஸஸில் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவருக்கு அது அவரோட பர்பஸ் அது இல்லை. அதனால தான் அவர் ஒன்றும் நான் குறை சொல்லலை, அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த குறையெல்லாம் சொல்லலை. அவர் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே நல்ல ஹை குவாலிட்டி டீச்சர்ஸ். ஆனால் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். ஸோ அந்த பர்பஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கிளியராக இருக்கா? ஃபைன். நவ் ஆஃப்கோர்ஸ் த கண்டென்ட் டெலிவரி இங்கே லாங் ட்ரெடிஷ்னல் ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸஸ் தான் இருக்கும். டியூஷன் சென்டர்ஸில் வந்து லாங்கர் டியூரேஷன் ஆஃப் கிளாஸ் ஹவர்ஸ் இருக்கும். இங்கே ஷார்ட்டர் டியூரேஷன் தான் இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து அதிகமாகிடும். ஏன்னா வில் ஹேவ் எ காம்பினேஷன் ஆஃப் ரெக்கார்டட் ப்ளஸ் லைவ். அந்த காம்பினேஷனில் தான் வி வில் பி ஏபிள் டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த பர்சனல் மென்டர்ஷிப் இப்போ வந்து ஒரு டியூஷன் கிளாஸில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து அங்கே ஒரு மென்டர்ஷிப்ங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணுங்க, இல்லை ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்ந்து ஒரு டீச்சர் தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த டீச்சர் நல்லாயிருக்கும். டீச்சர் வந்து எப்போவுமே டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் எவ்வளோ பசங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட பேசுவாங்க. எனக்கு என்னென்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல்லலாம் படிக்கிற டைமில் எனக்கு டீச்சர்ஸ் கிட்ட பேசுறது ஜென்ரலாக ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அதனால் நான் எப்போவுமே எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலாக டாப்பர்ஸ் கிட்ட தான் கேட்பாங்க. அவர்கிட்ட கேட்கும், டே உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அந்த மாதிரி 10 பேர்கிட்ட கேட்டு எங்கேயும் இருந்தாவது ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட் ரிசார்ட் தான் எனக்கு டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறது. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட இப்போ நானும் எவ்வளோ வருஷமாக கிளாஸ் இருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒரு 60 பேரோட கிளாஸ் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 3-4 பேர் தான் ஜென்ரலி எப்போவுமே டவுட் கேட்பாங்க. மீதி இருக்கிற டவுட்டே கேட்க மாட்டோம். அதோட ரீசன் என்னென்னா தட் இஸ் எ ஜென்ரல் ஹேபிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு மென்டர்ங்கிற ஒரு ஆளை வச்சு who will be younger than us, எங்களை விட கொஞ்சம் யங்காக தான் இருப்பாங்க அவர். ஸோ they will be able to communicate better than us. ஓகே, அந்த கம்யூனிகேஷன் மூலமாக we will be able to understand what they are feeling and how they are doing in their studies. of course மார்க்ஸ் சொல்லுவாங்க, மார்க்ஸை விட அதிகமாக சொல்லணும்ல, அதுக்கு தான் நம்ம மென்டர்ஷிப்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். அந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலி வந்து எங்கே இருக்காது, that will not be there in the tuition center. so that is another advantage. of course உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுற அட்வான்டேஜும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் நம்மளோட ஃபோக்கஸ்
வந்து போத் போர்டு எக்ஸாமினேஷன் ப்ளஸ் காம்படேட்டிவ் தான். ஆனால் வந்து டியூஷன்ஸ் எப்போவுமே போர்டு எக்ஸாமில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில பசங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து போர்டு எக்ஸாம் மட்டும் போதும்னு இருக்கும். ஸோ போர்டு எக்ஸாம் மட்டும் போதும், எனக்கு ஜெய் வேணாம் நீட் வேணாம் அந்த மாதிரிலாம் எனக்கு தேவையே இல்லை, அந்த மாதிரின்னு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஓகே, யூ ஹேவ் டு கோ டு டியூஷன் கிளாஸஸ், டோன்ட் கம் ஃபார் ஃபவுண்டேஷன்ஸ் உங்களுக்கே தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஜெய் நீட்டு கூட ட்ரை பண்ணலாம், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு அந்த மாதிரி ஐடியா மைண்டில் இருக்குன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு கோ ஃபார் ஃபவுண்டேஷன் கோர்சஸ், பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ப்ரிப்பேர் ஃபார் போத் போர்டு எக்ஸாமினேஷன் ப்ளஸ் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் சைமல்டேனியஸ்லி வித்தவுட் ஆக்சுவலி காம்பன்சேட்டிங் ஆன் அதர், ஒரு வித்தவுட் ஆக்சுவலி என்ன சொல்கிறது காம்ப்ரமைசிங் ஆன் தி அதர். ஆல்ரைட், ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. So let's go on and understand the next important thing that we feel very proud of. Ningala portha varaikku it is going to be a very proud thing because we will have exclusive mentoring session for parents. Parents ku dhaan sessions irupanga, pasangala mattum illa, we will be teaching parents also. Of course teaching parents nu solradhu it will not be along the teachers mattum illa, we will be bringing experts in their field, expert psychologists irupanga, aprom parenting experts engira oru group irukku. Ipo actually வந்து there is a very huge group called as parenting experts. இந்த parenting experts irupanga. ஸோ இவரெல்லாம் சேர்ந்து we will be conducting workshops for parents. of course why, ஏன் என்னாச்சு, பேரண்ட்ஸுக்கு என்ன தான் தெரியணும், பேரண்ட்ஸுக்கு தெரியன்றது என்னென்னா how to support your kids to prepare for highly competitive exam without affecting their mental health. ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸும் நிறைய டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப நெகட்டிவாக பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது யாரும் வேணும்னு பண்ண மாட்டோம், கண்டிப்பாக நம்ம பசங்க தான், நமக்கு அவர் மேலே நிறைய பாசம் இருக்கும். ஆனாலும் ஒரு சில டைமில் நம்ம சொல்கிறது அவர் ரொம்ப இட் வில் இமோஷ்னலி எஃபெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அ லாட். அது மட்டும் இல்லை, த அட்மாஸ்பியர் தட் யூ கிரியேட் அட் ஹோம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அதே மாதிரி ரொம்ப காம்படிட்டிவான எக்ஸாம்ஸில் என்ன தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எலிவியேட் பண்ணுறதுக்கு ஆஸ் அ பேரண்ட் what is it that you can do, இந்த மாதிரி உங்களுக்குன்னு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி we will create a session where we can talk each other. பேரண்ட்ஸுக்கு you can talk among yourself and that will create a community. அந்த கம்யூனிட்டிலேயே நம்ம நிறைய பேசி we will get a lot of idea. ஓகே, நான் அப்படி சொல்லக்கூடாது, நான் இப்படி தான் சொல்லணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நான் அப்படி பண்ணக்கூடாது, நான் இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி we will get to learn from each other. so that is going to be அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவாங்க for every parent. this is in addition to PTA meetings. don't consider this as a PTA மீட்டிங் எல்லாம் கிடையாது. PTA மீட்டிங்னா அவங்களோட அகாடமிக் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து PTA மீட்டிங் இல்லை, இட் இஸ் a completely different session altogether. when we come to the academics, என்னென்ன இருக்கும், the first and foremost thing is the mathematics, basic mathematics. நம்ம என்ன புரிய வைக்கணும்னா the most important part of your foundation course is going to be mathematics. நம்ம அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நான் எவ்வளோ வாட்டியும் வேணாலும் சொல்லிட்டே இருப்பாங்க, மேக்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மேக்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் குட் அட் மேத் will not be able to perform in either இன்ஜினியரிங்குக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜெய் ஆனாலும் சரி இல்லை நீட் ஆனாலும் சரி, இந்த ரெண்டுலேயுமே யூ won't be able to perform well. உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. இப்போது நிறைய பேருக்கு என்ன நினைப்பாருன்னா, இல்லைனா நான் மெடிக்கலுக்கு தான் போகணும், அப்போ நான் நீட்டு தானே எழுதணும், அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தானே இருக்கேன், ஸோ மேத்தெல்லாம் தேவையில்லையே, எனக்கு மேத்தெல்லாம் வேணாம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வைக்கவே கூடாது. புரியுதா? ஏன்னா why is it so? it is so because உங்களுக்கு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியிலும் நல்ல மார்க் வாங்கணும்னா உங்களுக்கு மேத் ரொம்ப முக்கியம். that means that you have to be good at math. there is no other go at that. okay, fine. அடுத்தது வந்து of course the content, என்னென்ன கண்டென்ட் நான் எடுக்கணும்னு இருக்குது. ஸ்டேட்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி த கல்வி சிலபஸ், சமாச்சார் கல்வி சிலபஸ் பற்றி நான் பேசுவோம், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட. தீஸ் ஆர் த டாபிக்ஸ் தட் வி வில் பி கவரிங் இன் கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ், CBSE, ICSE and IGSE ஸ்டூடெண்ட்ஸுக்கு these will be the topics that we will be covering for class 8. of course for class 9 இருக்குது, again for class 9 you can see that some topics are actually additional இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஆக்சுவலி இருக்காது CBSEயில். இப்போ introduction to set theoryன்னு சொல்கிறது is not there. அதே மாதிரி basics of matrices is not there in CBSE syllabus. these are additional things that we are putting in. logarithm is something that is not there in syllabus but we are additionally putting in. so இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து we will put in, okay, not up to the high level but slowly we will start make them learn. alright, ஏன்னா இப்போ இந்த டாபிக் எல்லாம் வந்து class 9 வந்து CB வரைக்கும் இருப்பாங்க, லைக் என்ன சொல்லுது கல்வி சிலபஸில் இருக்கும். எனிவே and I hope it is clear. we are showing you all the topics. of course இதோட PDF வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. just talk with the person, the counselor you are talking to, academic counselor கேட்டிங்கன்னா அவர் இந்த PDF உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. okay, fine. so just as a conclusion, talking about the teacher again. so என்னோட 15 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் I started off my journey back in 2008-2009 டைமில் after completing my post graduation. so இந்த டைமில் பார்த்தீங்கன்னா I had trained students who scored single digit ranks.
ஆல் இந்தியா ரேங்க் ஃபஸ்ட் 1 to 10க்குள்ளே வந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் மெட் தெம், ஐ ஹவ் டாக் டு தெம், ஐ நோ ஹவு தே திங்க், ஹவு தே ஹேவ் பீன் ஒர்க்கிங். அண்ட் இந்த மாதிரி அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவர்கிட்ட பேசி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஐ ஹேவ் ஆல்சோ ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் டபுள் டிஜிட் மார்க்ஸ் 1 to 100, 11 to 100 ரேஞ்சில் வர ஸ்டூடெண்ட்ஸை நான் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. thousands of students have been admitted to IITs and IITs, of course AIMS, இந்த மாதிரி நிறைய students have been admitted to these things. And admitted student, they have got secured their admission, all right, for secured their admissions in various colleges. And this has been over a course of so many years, ஒரு வருஷம் 2 வருஷத்துலலாம் இல்லை. And I have the fortunate of working in premier institutes also, ரொம்ப ப்ரீமியரான லைக் நிறைய இந்த மாதிரி சூப்பரான ரிசல்ட்ஸ் எல்லாம் வர நிறைய இன்ஸ்டிடியூட்ஸில் டீச் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதோட, அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் யூ கேன் ஆக்சுவலி காண்டாக்ட் திஸ் ஃபோன் நம்பர். நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் ஆல் த டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த கோர்சஸ் தட் வி கண்டக்ட். அண்ட் ஐ ரியலி ஹோப் யூ ஸ்டார்ட் ஏர்லி அண்ட் யூ கான்கர் யுவர் ட்ரீம்ஸ். நீங்கள் உங்களோட கனவுகள், உங்களோட ஆசைகள் எல்லாமே ஐ ரியலி ஹோப் யூ அச்சீவ் இட். ஸோ இவ்வளோ நேரம் என்னோட இந்த ஸ்பீச் என்ன சொல்லலாம், இது கேட்டதுக்கு ஐ ரியலி தேங்க் யூ ஃபார் ஹியரிங் மீ அவுட். அண்ட் ஐ ரியலி ஹோப் ஐ வில் பி ஏபிள் டு see you again. மறுபடியும் உங்களை இன்னும் சந்திக்கிறேன் I expect. So thank you everyone for watching this very long video regarding the foundation courses. So thank you everyone for watching, and I'll be seeing you soon in another video. Till then, it is me, Nikhil Narayanan, உங்களுடைய favorite physics வாத்தி, signing off. I'll be seeing you later. Goodbye.